இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அடிக்கடி இங்க வர வேலையும் வச்சுக்காத. யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை தான். முக்கியமா சாமுண்டீஸ்வரி கண்ணில் எப்பவுமே மாட்டாத. கிளம்பியா? சரி, நான் வரேன். அவனே, அந்த சாமுண்டீஸ்வரி டிரைவர் மாப்பிள்ள மண்டபத்திலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதான் ஏட்ட சீக்கிரம் கட் பண்ணி அனுப்பிட்டேன். சரி வா, உள்ள போலாம். சித்தப்பா, ஆ, இந்த ஆளு தான் நீங்க சொன்ன அந்த ஏட்டா? ஆமாம் அவனே, இவனே தான். சித்தப்பா, அந்த ஆள் என்னமோ மனசாட்சி பாவம் புண்ணியம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கேயாவது உண்மையை உளறி கொட்டிட போறான். அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் அவனே. இத பாரு, நீ சொல்ற மாதிரி செய்யறவனா இருந்தா இத்தனை வருஷத்துல எப்பவோ உளறிப்பானே. அவன்லாம் எதையும் உளர மாட்டான். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ வா, உள்ள போலாம். வா. வா சிவனாண்டி, எங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்டேன். நீ வந்ததும் இல்லாம உன் சித்தப்பனையும் அழைச்சிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம். இந்த விசேஷத்துக்கு நான் வரணுமானு தான் நினைச்சேன். ஆனா சித்தப்பா தான் போய் ஆகணும்னு சொன்னாரு. அதான் அவரை கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆமா சாமுண்டீஸ்வரி, பல வருஷம் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. அன்னைக்கு உன்னையும் மருமகனையும் பார்த்தேன். அதான் இன்னைக்கு உன் புருஷன் பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லன்னா மூஞ்சி மறந்து போயிருப்பாரு. அதுவும் சரிதான். ஆனா எனக்கு தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சில மூஞ்சிங்களை மறக்கவே மாட்டேங்குது. பெரிய தொந்தரவா இருக்கு. அப்படியா? எப்படியோ ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரிதான். இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட, அதுக்காகவாவது உன்னையும் உன் புருஷனையும் மனசார வாழ்த்திட்டு வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாம சாப்பிட்டு போலான்னு வந்த. 5 வருஷமா ஜெயில் சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் நாக்கு செத்து போயிருக்கும். இங்க மட்டன், சிக்கன், ஃபிஷ் ஃப்ரைன்னு எல்லாம் செய்ய சொல்லிருக்கேன். நீ பக்கனையா சாப்பிட்டு போ. கூச்சம் நாச்சம் இல்லாம எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. நிறைய செய்ய சொல்லிருக்கேன். சாமுண்டீஸ்வரி, இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நக்கல் பேச்சு குறையவே இல்லையே. பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பதிலடி கொடுப்பேன். இது பாரு, இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணு. பாவம், உனக்கும் ஜெயில இருந்து வந்து பொழுது போகணும்ல. என்ன மவனே, அந்த டிரைவர் பையன் நம்மளையே ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறான். அவன் எப்படியோ பார்த்துட்டு போட்டோம். நாம வந்த காரியத்தை பார்ப்போம். சந்திர அங்கன்னு தெரியலையே. வாங்க. மவனே, அங்க நிக்கிற பாரு. வாங்க. வா. என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மருமகளே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உன்னதாமா பார்க்கவே முடியல. என்ன மாமா பண்றது? நான் என்ன மத்தவங்க மாதிரி புருஷன் கூடயா இருக்கேன்? என் சூழ்நிலை அக்கா வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களை வந்து பார்க்க முடியல மாமா. அது பரவாயில்ல மருமகளே, விடு. எல்லாம் ஒரு காரணத்தோட தானே இருக்க. நீ எங்க ஆளா உங்க அக்கா கூட இருந்து அவ நம்புற மாதிரி வேலை செஞ்சாதானே உங்க அக்காவோட ஆட்டத்தை அடக்க முடியும். ஆமா மாமா, நானும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இவரை பிரிஞ்சு இருக்கேன். அது இருக்கட்டும் சந்திரா, இந்த தடவை நம்ம ஏமாற மாட்டோம்ல. அந்த கார்த்தி பத்தின உண்மையெல்லாம் வெளியே கொண்டு தரலாம்ல. எல்லா முன்னேற்பாடும் ரெடி தானே? எல்லா ஏற்பாட்டையும் இந்த தடவை பக்காவா செஞ்சுட்டேன். அவன் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு அக்கா மூலமா லாக் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்மா. அப்படியே ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணி போனாலும் அங்க நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க நிக்கிறாங்க. அவங்க அவனை சும்மா விட மாட்டாங்க.
அங்க நம்மளோட ஆளுங்க வீடியோ கேமரா போனை வச்சுக்கிட்டு தயாரா இருக்காங்க. ஒருவேளை அந்த கார்த்தி ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி அங்க போய் கலச பூஜையில கலந்துக்கிட்டா நம்ம ஆளுங்க உடனே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஆ, நான் அதை இங்க இருக்கிற டிவில போட்டு என் அக்கா கிட்ட காட்டி அவன் தான் பேரன்னு நிரூபிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவேன். சூப்பர் சந்திரா. நாம பட்ட அவமானத்துக்கெல்லாம் நாம இன்னைக்கு பழி தீர்த்தே ஆகணும். அந்த கார்த்தி கண்டிப்பா கலச பூஜைக்கு போவான். நாம வெறிச்சிருக்கிற வலைய பத்தி தெரியாம அவனே வந்து மாட்டிக்குவான் பாரு. இன்னையோட அவன் கதை முடிஞ்சிடும். கண்டிப்பாங்க. இனி எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் நடக்கும் பாருங்க. மவனே, நீயும் என் மருமகளும் இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லடா. இந்த ஃபங்க்ஷன்ல தான் உனக்கு வேலையாமா? ஆமா தாத்தா. சரி, பார்த்து வேலையை முடிச்சிட்டு வாமா, நான் கிளம்புறேன். சரி தாத்தா, நீங்களும் பார்த்து போங்க. சரிம்மா. ஆ. வணக்கம் மேடம். வணக்கம். நீ யாருமா? புதுசா இருக்க? என் பேர் வசந்தி மேடம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா இங்க வேலைக்கு வந்திருக்கா. அப்படியா? சரி, வேலையை பாரு. சரிங்க மேடம். சொல்லுங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் அக்கா? பாத்துக்கிறேன். சந்திரா, என்ன பேக்ல? நகைக்கா? நகைங்களா? இந்தா ஓ, உனக்குதான் அக்கா. எனக்கா? இதெல்லாம் தேவையா? சிம்பிளா இருந்தா பத்தாதா? இதெல்லாம் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. அக்கா, இதையெல்லாம் போட்டுக்க சொல்லி உன் பொண்ணுங்க தான் கொடுத்தாங்க. நீ வேண்டானா அவங்களே வந்துருவாங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் போட்டுக்கிறேன். சரியா? சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. ஆ, மேடம் ஜூஸ். கொடுத்துரு. ம், இந்தாங்க மேடம். டேய் டிரைவர், இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதுடா. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். என்ன மீறி நீ வெளியில போகவே முடியாது.